மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி வந்து வேலைக்கு கேட்க போன இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்ற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. நீ எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கூட மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு நல்லாவே தெரியும். சோ விஜய் சாருக்கு இது வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட அண்ணா அட்ரஸ் தான் வந்து நம்ம மல்லி எங்க சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஊதி கொளுத்தி போட்டுட்டாங்க. இப்ப டமான்னு வெடியுதுங்க. அதுதான் நம்ம விஜய் வந்து மல்லிய கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மல்லியால பதிலே சொல்ல முடியல. அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியோட வந்து ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன, இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பாத்தீங்களா மாமா, இந்த மல்லி சைலண்டா இருந்துகிட்டு எவ்வளவு வேலையை செஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல பண காசுக்கு என்ன பற்றாக்குறையாவா இருக்குது, நினைச்சிட்டுக்கெல்லாம் பணம் இருக்குது, நினைச்சிட்டுக்கெல்லாம் காசு இருக்கு. இவ எதுக்காக யார கேட்டு அங்க வேலைக்கு போனோம்? வேணும்னா இந்த வீட்டுல இவ வேலை தானே செஞ்சுட்டு இருக்கா, அதுக்கான சம்பளத்தை நீ இனிமே கொடுத்துரு விஜய். அப்படி இருக்கும்போது அவ வீட்டை விட்டு வெளியில போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து சரிக்கா, அப்ப இவளுக்கு வந்து பணம் தானே முக்கியம், அதுக்காக தானே இவ வந்து வேலைக்கு போயிருக்கான். ஏ மல்லி இங்க பாரு, இனிமே மாசம் உனக்கு எவ்வளவு சம்பளமோ அந்த சம்பளம் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு இல்லாட்டி உன் கையில வந்து சேரும். ஆனா தயவு செஞ்சு வெளியில வேலைக்கு போற வேலை வச்சுக்காத. பணத்துக்காக தான் நீ இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இந்த பணத்தை உன் முகத்துல தூக்கி எரிஞ்சிருப்பேன். ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு வெளியில வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்க பாத்தியா, இது வந்து ஒரு தப்பான முடிவு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்க பாத்தியா, இது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஆனா மல்லிக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. அந்த ஆபீஸ் யாரோடது, விஜய்க்கு ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம மல்லிக்கு வந்து தெரியாது. அதெல்லாம் தெரியாம தான் நம்ம மல்லி வந்து அங்க வேலை கேட்கவே போனாங்க. ஏன்னா இதுக்கு முழுக்க காரணம் வந்து வெண்பாதான். அந்த ஆபீஸ்க்கு வேலை கேட்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கூட நம்ம வெண்பாதான். சோ வெண்பாவோட தூண்டுதலால தான் நம்ம மல்லி வந்து அங்க வேலைக்கே போனாங்க. பட் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இப்ப வெண்பா வந்து இல்லடாடா நான் தான் மல்லியமா அவங்க போக சொன்னேன்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பா விஜய் வந்து வெண்பாவோட வாயை தான் அடைக்குவாரு. இங்க பாரு வெண்பா, நீ சின்ன குழந்தை, உனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது, நீ எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையுமே வந்து வெண்பாவில தான் வந்துட்டு இருக்கு. மல்லி எந்த தவறுமே செய்யல. ஆனா விஜய் வந்து இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் வந்து மல்லிதான் தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியையே குறை சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் வந்து நம்ம மல்லியை புரிஞ்சுக்க போற நேரம் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.